சித்தர்கள். சித்தர் வழிபாட்டுல இருக்கிறவங்க, அடிக்கடிக்கு ஜீவ சமாதிக்கு போறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா பல ரகசியங்கள், சித்தர்களை பத்தி பல உண்மைகள் இந்த வீடியோல சொல்லியிருக்கேங்க. சித்தர்கள் சித்தர்கள்னா முதல்ல யாருன்னு பாத்துருவோம். அப்புறம் அவங்களை எப்படி நம்ம சித்தர்களை பார்க்க முடியுமா, அவங்களை எப்படி வணங்கலாம், இது அத்தனையும் இந்த வீடியோல சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. முதல்ல சித்தர்கள்னா தன் சித்தத்தை அழித்தவர்கள். சித்தம்னா எண்ணப்பதிவு. இந்த எண்ணப்பதிவை அழித்து எண்ணமற்ற நிலையில போயிட்டு அந்த இறைவனோட கலந்தவர்கள் சித்தர்கள். அதாவது சித்தர்கள் பல வருடங்கள், 100 வருடம், 200, 300, இந்த மாதிரி 400 வருடங்கள் ஒரு காட்டிலேயோ ஒரு குகையிலேயோ தியானம் இருந்து அவங்களுக்கு இறைவன் அஷ்டமா சித்திகளை அருள செய்வாரு. அஷ்டமா சித்திகள்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், இந்த 8 அட்டமா சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள். தன் உடலை காற்று போல மாற்றி இப்படின்றதுக்குள்ள ஒரு அண்டத்தை விட்டு அண்டத்தை போய் கரைக்கிறது, இந்த மாதிரி தன் உடலை பெரியதாக மாற்றுகிறது, இந்த மாதிரி பல சித்துக்கள் தெரிஞ்சவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் இன்னும் கண்டிப்பா வாழ்றாங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சித்தர்களை பல விஷயத்துல நான் உணர்ந்திருக்கேன். நீங்க சித்தர்களை உணர்ந்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதாவது சித்தர்கள் என்றவங்க பேச மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியவரங்க சித்தர்கள்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. சித்தர்கள் என்றது கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, அவங்கதான் உண்மையான சித்தர்கள். ஒரு சித்தர் என்றவங்க தான் சித்தன் அப்படின்னு யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த சித்த நிலையை அடையலான்னு நிரூபிச்சவங்க சித்தர்கள். மனிதனா பிறந்த எல்லாரும் சித்த நிலையை அடையலான்னுதான் சொல்லிட்டு திருமந்திரம், இந்த மாதிரி போகர் 7000 அனைத்தும் தந்தவர்கள் சித்த பெருமக்கள். அதை நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டே இருக்கோம். இந்த மாதிரி நீ மனிதனா பிறந்துட்ட, ஒவ்வொருத்தரும் சித்த நிலையை அடையலாம். இப்ப என்னங்க, சயின்டிஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சு நம்ம சொல்றாங்க, அணு ஆராய்ச்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் 1000, 2000 வருஷம் முன்னாடியே பல விஷயங்கள் சொல்லிட்டு போனவங்க சித்தர்கள். தன் உயிரோட அளவு எப்படி இருக்கும், இப்போ மனிதன் உடம்புக்குள்ள எத்தனை தத்துவம் இருக்கு, இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு, கடவுள் எப்படி இருப்பாரு, இது அத்தனையும் ஒரு புத்தகமா கொடுத்துட்டு போனவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் என்றவங்க சாதாரணவங்களே இல்லை, அதாவது இறைவனுக்கு நிகரானவர்கள் சித்தர்கள். அந்த ஒரு சித்தரை, அதாவது ஒரு ஜீவ சமாதி, இப்போ ஒரு சித்தர் ஜீவ சமாதி அடைகிறாங்கன்னா குறிப்பிட்ட வருஷம் சமாதி அடைஞ்சதுல இருந்து 500 வருடமோ 1000 வருடமோ தன் ஆற்றல் இங்கேயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சர்விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, இது 2 சமாதி இருக்கும். தன் உடலை உணர்ந்து இருக்கிறது இந்த பரபிரம்மத்தோட கலந்து எங்கும் நிறைந்தவர்கள் சித்தர்கள். அதனால நீங்க சித்தர் ஜீவ சமாதிக்கு போகும்போது கட்டாயம் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. அதாவது நீங்க போயிட்டு அது வேணும், எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்க சித்தர்கிட்ட கேட்கவே கூடாதுங்க. நீங்க போயிட்டு நின்னீங்கனாலே போதும். நீங்க என்னவா இருந்தீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய தேவை என்ன, அனைத்தும் நிறைவேற்றி வைப்பவர்கள் சித்தர்கள். நீங்க கேட்டுதான் ஒரு விஷயம் கொடுக்கணும் இல்ல, அது இறைவன் ஆகட்டும், மகான்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், ஞானிகள் ஆகட்டும், நீங்க கேட்கவே தேவையில்ல. அதாவது எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த பிறவி பிணிய நீக்கிறதுக்கு என்ன வழி காட்டுங்க. சித்தர்கள் உங்களை கர்ம வினையில இருந்தெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, அந்த கர்ம வினைய அழிக்கிறதுக்கு வழி காட்டுவாங்க. நம்ம தான் அதை செயல்படுத்திட்டு போனோம். இப்ப தியானம் சித்தர்கள் சொல்லாத விஷயமா? அது போகர் 7000 திருமந்திரத்துல எழுதின திருமூலர் ஆகட்டும், அது மாதிரி அகத்திய மகரிஷி எழுதினதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அதை நம்ம யாரும் கடைபிடிக்கிறது இல்ல. அவங்க சொன்ன விஷயத்த நம்மளும் கரெக்டா சரியான வழியில கடைபிடிச்சா ஒவ்வொருத்தரும் சித்த நிலையை அடையலாம். அது மட்டும் இல்லாம பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், சித்தர்களை நம்ம பார்க்க முடியுமா, சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்றாங்களா, சித்தர்களை என் கண்ணுல அப்படி பார்க்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க நினைச்சா சித்தரை பார்க்க முடியாது, சித்தர்கள் நினைக்கணும். அவங்க உங்களுக்கு காட்சி கொடுக்கணுமா வேணாமான்னு, அதாவது உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்துவாங்க. சில பேருக்கு நேராவும் வருவாங்க. அதாவது இப்ப நான் மனதுல எனக்கு ஒரு எண்ணம் உதிக்குதுன்னா அந்த எண்ணமே சித்த நிலையாகும். தனக்குள்ள இருந்து யாரோ பேசுற மாதிரி. இப்போ ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க, போகர், திருமூலர், அகத்தியர், மச்சமுனி, இரட்டை நாக்கு சித்தர், பொன்னாக்கீசர், கோரக்கர், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இதுல ஒருத்தர் பேரை சொல்லும் போது இப்போ எனக்கு போகர்னா ரொம்ப இஷ்டம், போகர்னா எனக்கு ஆத்மார்த்தமா அவர் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பேரு வரும் பொழுது அது உங்களுக்கு ஆத்மார்த்தமா தோணும். அதாவது அதுதான் உங்களுடைய உண்மையான குரு அவங்க. ஸோ இறைவனும் குருதான்,
இப்போ வாழ்ற உங்களுக்கு மனிதனா வாழ்ந்து ஒரு சில பயிற்சிகள் கத்து கொடுக்கிறவங்களும் குருதான், சித்தர்களும் குருதான், எல்லாரும் குருதாங்க. அத நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான வழியில போனோம். சித்தர்களுடைய காட்சி நீங்க பாக்கணும்னா முதல்ல அதுக்கு நீங்க தகுதியானவர்களா இருக்கணும். நீங்க உங்க உள்ளம் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாதிரி பயிற்சிகள் பண்றீங்க, உங்களுடைய வாழ்க்கைய எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது அத்தனையும் சித்தர்களுக்கு தெரியாதா? இறைவனும் சித்தர்களும் நிகரானவர்கள் சொல்றேன். அப்ப சித்த நிலை அடைஞ்சவங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பாங்க. அப்போ நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயம் அறிந்திருப்பாங்க. நம்ம பண்ற தப்பு, அதாவது நம்ம பண்ற ஒரு தீய செயலாகட்டும், ஒரு நல்ல ஒரு விஷயமாகட்டும் யாருக்கும் தெரியாது அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது எப்ப வேணாலும் கர்ம வினையா மாறலாம். இதுக்குதான் இறைவனை வழிபடும் பொழுது ஒரு சில சித்தர்களை நம்ம ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபடும் போது நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் வர மாதிரி இருக்கும். அந்த கஷ்டங்கள் கடந்து போக மனிதன் தான் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு சக்சஸ் அடைகிறான். எத்தனையோ அடியார்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், கஷ்டம் வரவே வரல அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் என்றது இருந்திருக்குங்க. அந்த கஷ்டத்தை கடந்து போனவர்கள் சித்தர்கள். பல பொக்கிஷங்கள் கொடுத்துட்டு போனவங்க சித்தர்கள், பல நூட்கள் கொடுத்துட்டு போனவங்க சித்தர்கள். எல்லாரும் இறைநிலையை அடையலாம் என்ற நிரூபிச்சவங்க சித்தர்கள். அப்பேற்பட்ட சித்தர்களை நம்ம போயிட்டு அவங்க அந்த ஜீவ சமாதியில மெதிச்சாலே பெரும் பாக்கியங்க. ஸோ இந்த வீடியோ பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை பல மக்களுக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ கைஸ்.